ஹலோ சிநேகிதிகளே! நீங்க கடவுள்கிட்ட ஒண்ணு கேட்கிறீங்க. அது உங்களுக்கு கிடைக்கிறது மாதிரி இருக்குது. நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க. எல்லார்கிட்டயும் அத பத்தி சொல்றீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஆனா அது கிடைக்காம போயிருது. அப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கும்? கடவுள் மேல கோவப்படுவீங்களா? உங்க மேலேயே உங்களுக்கு எரிச்சலா வருமா? அடுத்தவங்கள பார்க்க அவமானமா இருக்குமா? எப்படி இருக்கும்? நிகழ்ச்சிய பார்ப்போமா? டாக்டர், ரீட்டாவுக்கு என்ன ப்ராப்ளம்? நான் சந்தேகப்பட்டது சரியா தான் இருக்குது. ஸ்கேன்ல தெளிவா தெரிஞ்சிட்டுது. ரீட்டா கர்ப்பப்பையில ஃபைப்ராய்டு இருக்குது. ஃபைப்ராய்ட்னா? நார்த் திசுக்கட்டி. இதை உடனே ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணணும். ஆப்ரேஷனா? வயிற்று ஓப்பன் பண்ணி செய்யணுமா டாக்டர்? ஆமா, கட்டியோட சைஸ் பெருசா இருக்குது. 20 வீக்ஸ் பேபி சைஸ்ல இருக்குது. இந்த ஆப்ரேஷனால கர்ப்பப்பைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா டாக்டர்? அறுவை சிகிச்சை செஞ்சு குழந்தைய எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். கர்ப்பப்பைக்கு இந்த ஆப்ரேஷனால எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனா இந்த ஃபைப்ராய்டு பெருசா இருக்கிறதுனால கர்ப்பப்பை ஸ்கேன்ல சரியா தெரியல. கர்ப்பப்பையில சின்ன சின்னதா நிறைய ஃபைப்ராய்ட்ஸ் இருக்க சான்ஸ் இருக்குது. இல்லாமலும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த சின்ன கட்டிகளை எல்லாம் சுரண்டி எடுக்க வேண்டியதா இருக்கும். இப்படிப்பட்ட கட்டிகள் மறுபடி வர வாய்ப்பு இருக்குது. அதனால சின்ன திசு கட்டிகள் அதிகமா இருந்தா கர்ப்பப்பையை அகற்றுறது நல்லது. அழாத ரீட்டா. ரீட்டா, காம் டவுன், காம் டவுன். என் கர்ப்பப்பையை எடுத்துறாதீங்க டாக்டர். இப்போ ஸ்கேன்ல எதுவும் கிளியரா தெரியாததுனால ஆப்ரேஷன் டேபிள்ல தாமா நான் எந்த முடிவும் எடுக்க முடியும். சரி, எவ்வளவு சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. சரி டாக்டர். எங்கள் வீட்டில் நாங்கள் வச்சிருக்கிற சோஸ்திர ஜப கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் நான் கர்த்தருடைய நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம சபை ஐயா வந்திருக்காங்க, என் கூட வேலை பார்க்குறவங்க, ரீட்டா கூட வேலை பார்க்குறவங்க, நம்ம சபையில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்கீங்க. இன்றைக்கி எங்கள் 2வது வருஷ திருமண நாள். போன வருஷம் நாங்கள் இதே நாளில் துன்பத்தின் பாதையில் கடந்து போய்கிட்டு இருந்தோம். அப்போது நீங்கள் எல்லாரும் உங்கள் ஜபத்தினாலும் உதவினாலும் எங்களை தாங்குனீங்க. ரீட்டாவுக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் செய்ய வேண்டியிருந்துச்சு. கர்ப்பப்பை எடுக்க வேண்டியிருக்குமோன்னு நாங்கள் ரொம்ப பயந்தோம். நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தீங்க. உங்கள் உருக்கமான ஜபத்தினால எங்களை தாங்குனீங்க. தேவனுடைய பெரிதான கிருபையினால் கர்ப்பப்பைக்கு எந்த சேதமும் இல்லாமல் நார்த் திசு கட்டியை மட்டும் டாக்டர் அகற்றினாங்க. மழை போல் வந்த துன்பத்தை தேவன் பனியை போல் மாற்றினார். இப்போது உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன். ரீட்டாவுக்கு இப்போது 3 மாதம். நானும் ரீட்டாவும் கர்த்தருக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். எங்கள் மகிழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும்னு தான் இந்த சோஸ்திர ஜப கூட்டத்தை எங்கள் வீட்டில் இன்றைக்கி வச்சுருக்கோம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லாரும் சோஸ்திரம் செய்வோமேங்கிற பாட்டை பாடுவோம். தொடர்ந்து ஐயா தேவ செய்தியை கொடுப்பாங்க. ராபின், ரிங் வருது பாரு, யாரோ கூப்பிடுறாங்க. யாருன்னு பாரு விக்டர். பாஸ்டர்னு வருது. வேண்டாம், ஃபோனை எடுக்காத. நீ டிரைவ் பண்ணிட்டு இருக்க, அதனால பேச முடியலன்னு சொல்லிட்டு நான் வேணா பேசவா? வேண்டாம், 3 வாரமாக அவரும் தொடர்ந்து தினமும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. நான் யார் பேச்சையும் கேட்குற நிலைமையில இப்போ இல்லை. ராபின், நீ உன்னைய நீயே தண்டிச்சுக்கிற. இந்த 3 வாரமாக நான் ஜெபம் பண்ணலை, பைபிள் வாசிக்கலை, கோயிலுக்கு போகிறதும் இல்லை. ரீட்டா எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கா. அவளை பார்த்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் முதலாக ஒரு நாள் கூட கர்த்தரை பிரிஞ்சு வாழ்ந்ததே கிடையாது. எத்தனை சோதனைகள், எத்தனை கஷ்டங்கள். எந்த சூழ்நிலையிலையும் நான் கர்த்தரை விட்டு கொடுத்ததே இல்லை. அவர் எங்களுக்கு செஞ்ச நன்மைகளை எல்லாம் சாட்சியாக எல்லார் முன்னாலேயும் சொன்னனே. இப்போ என் சாட்சியே என் முன்னாடி நின்று என்னை வேதனைப்படுத்துது. ராபின், காரை பார்த்து ஓட்டு, மெதுவா போ. சர்வல்லமுள்ள தேவன் நினச்சிருந்தா இத்தனை பெரிய வேதனை எனக்கு கொடுக்காம இருந்திருக்கலாமே. 4வது மாதத்தில் குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சு. என்னால் தாங்கவே முடியலை. ஆக்சுவலி என்ன ஆச்சு ராபின்? டெஸ்டிங் போகிறப்போ 4 மாதத்துக்கான வளர்ச்சி குழந்தைக்கு இல்லைன்னு டாக்டர் சொன்னாங்க. இதய துடிப்பும் குறையா இருக்கிறதா சொன்னாங்க. உடனே பாஸ்டர் வீட்டுக்கு தான் ஓடினேன். பாஸ்டர் சொன்னார், யாத்திரம் 23-26 இப்படி சொல்லுது, கர்ப்பம் விழுகிறதும் மலடும் என் தேசத்தில் இருப்பதில்லை. இந்த வசனத்தை எப்பவும் தியானிச்சுக்கிட்டே இருங்கன்னு சொன்னார். கர்த்தர் அற்புதம் செய்வார்னு அடித்து சொன்னார். ஆனால் அடுத்த வாரமே தாங்க முடியாத வழியில் ரீட்டா துடிச்சு போயிட்டா. கரு களைஞ்சிட்டுது. என்னால் தாங்க முடியல விக்டர். கஷ்டம் வந்த உடனே கடவுளை மறந்துடுறதா? விக்டர், எனக்கு எங்கள் ஆஃபீஸுக்கு போக கூட வெக்கமாக இருக்குது. எவ்வளோ கம்பீரமான கர்த்தரை பற்றி சாட்சி சொன்ன இடம் அது. எங்கள் சபை ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சாட்சி சொன்னனே, எனக்கு போய் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரே. ராபின், அங்கே பாரு, கடைகள் தெரியுது. நீ ரொம்ப சோர்வாக இருக்க. காரை நிப்பாட்டு, ஏதாவது சூடாக வாங்கி குடிக்கலாம். சரி, காரை நிப்பாட்டுறேன். என்ன சத்தம்? அந்த கார் டயர் வெடிச்சிருச்சு. காருக்குள்ள இருக்கவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டான்னு பாரு. சார் 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 சார், உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா? ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஒன்றும் ஆகலை. எப்படின்னே தெரில, திடீர்னு கார் டயர் வெடிச்சிட்டுது. வா ராபின், நீ டென்ஷனாக இருக்க, சூடாக ஒரு காப்பி குடி.
சார் பக்கத்தில் தான் மெக்கானிக் இருக்கார். நான் வேணா கூப்பிட்டு வரட்டா? பெரியவரே, நீங்கள் போக வேண்டாம். மெக்கானிக் எங்கே இருக்காருன்னு சொல்லுங்க, நான் போய் கூட்டு வரேன். இப்படி இந்த ரோட்டுக்கு மேலே போய் இடது பக்கமாக திரும்பினீங்கன்னா ஒரு ரேஷன் கடை இருக்கும். அதுக்கு பக்கத்தில் தான் மெக்கானிக் இருப்பார். ராபின், நீ இங்கே இரு, நான் போய் மெக்கானிக்கை கூட்டு வரேன். சரி. சார் இந்த ஸ்டூலில் உட்காருங்க. நீங்களாம் யாரு? நாங்கள் சாக்கடையை சுத்தம் பண்ணுறவங்க. அது என்ன உங்கள் கையில்? பைபிள். தாத்தா எப்போவுமே கையில் பைபிளை வச்சுட்டு இருப்பாங்க. இந்த பைபிள் எனக்கு எப்போவுமே சந்தோஷத்தை கொடுக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேலை யாரும் விரும்பாத வேலை. இந்த வேலையில் உங்களை கடவுள் வச்சுருக்காரு. இப்படிப்பட்ட கடவுள் தொடர்பான இந்த பைபிளில் இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது. நம்மளோட நிலைமை பற்றி அக்கறை இல்லாத ஒரு கடவுள் தேவையா நமக்கு? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நான் ராசாதி ராசாவோட புள்ள சார். இந்த தனசிங்க நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னால் பார்த்துருக்கணும். நாயை விட கேவலமாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். பொழுது விடிஞ்சா தண்ணி தான். குடிச்சுப்புட்டு குப்பை மேட்டிலையும் சாக்கடையிலும் தான் கிடப்பேன். வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறதே வேலை. நான் வீட்டுக்கு வந்துட்டாலே ஏதோ ஒரு துஷ்ட மிருகம் வந்துட்ட மாதிரி எல்லாருக்கும் மரண பயம் வந்துடும். கல்யாணம் காய்ச்சினா கூட யாரும் எனக்கு பத்திரிக்கை வைக்க மாட்டாங்க. அங்கேயும் போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிடணும்னு பயம். அப்புறம் எப்படி மாறினீங்க? ஒரு கட்டத்தில் உடம்புல இருந்த தெம்பெல்லாம் போயிடுச்சு சார். ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் நான் குடித்தா செத்துருவேன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. மரண பயம் எனக்கு வந்துடுச்சு. அப்போ தான் ஒருத்தர் வந்தார். தன்னோட பேர் சாலமன்னு சொன்னார். அவர் தான் என்கிட்ட ஒரு பைபிளை கொடுத்து வாசிக்க சொன்னார். எல்லோரும் என்னை திட்டித்தான் நான் கேட்டிருக்கேன். ஆனால் இவரோட அன்பான பேச்சு எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. பைபிளை வாசிக்க ஆரம்பித்தேன். முன்னாடி நான் எப்படி குடிக்கு அடிமையாக இருந்தேனோ இப்போது நான் இந்த பைபிளுக்கு அடிமையாகிட்டேன். காலையில் எழும்பின உடனே பைபிளை எடுத்துகிட்டு உட்காந்துருவேன். அதை படிச்சுட்டு தான் மற்ற வேலைகளை செய்வேன். தாத்தாவோட வாழ்க்கையே மாறிட்டு. தாத்தாவை பார்த்து நடுங்கின குடும்பத்தார் இப்போ இவர் எப்போ வேலை முடிஞ்சு வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்கள் சாதி சனம் தாத்தா வந்து ஜெபம் பண்ணி கல்யாணத்தை நடத்தி வச்சாதான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை நினச்சி துதிக்கவே எனக்கு வாழ்நாள் பத்தாது சார். இதில் கிடைக்காததை நினைக்க நேரம் ஏது? 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழுற இந்த ராஜ வாழ்க்கை சொர்க்கம் சார். உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை கேட்க ஆச்சரியமாக இருக்குது. என் வாழ்க்கை என்ன சார்? உங்கள் வாழ்க்கையே எடுத்துக்கோங்க சார். 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். சாந்தி நகர் மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் சாக்கடை அடைச்சிட்டு இருந்துச்சு. அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு கார் வேகமாக வந்துச்சு. இதே மாதிரி டயர் வெடிச்சு போச்சு. வந்த வேகத்தில் டிரைவரால் காரை நிறுத்த முடியலை. எதிர்க்க வந்த வேனில் அடிச்சிட்டாரு. வண்டி அப்பளம் மாதிரி நொறுங்கி போச்சு. துண்டு துண்டாக தான் டிரைவரை வெளியே எடுத்தாங்க. ஆனால் நீங்கள் ஒரு சேதமும் இல்லாமல் இருக்கீங்களே சார். இது அற்புதம் இல்லையா? ராபின், மெக்கானிக் இன்னும் 5 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லி சொன்னார். ராபின், மறுபடியும் பாஸ்டர். ஹலோ ஐயா, என்னை மன்னிச்சிருங்க. நான் ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டேன். நீங்க கொஞ்ச நாள் கடவுள் மேல கோபமா இருந்தீங்க, அவ்வளவுதான். தம்பி, நம்ம எவ்வளவுதான் விலகி ஓடினாலும் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல நமக்கு முன்னால அவர் தான் இருக்கிறாரு. ரபின், நீ கவலைப்படாதீங்க. சாயங்காலம் 6 மணிக்கு நான் உங்க வீட்டுக்கு வர்றேன். ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. தாத்தா, இங்கே நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்கள் 3 பேரும் இருக்கோம். இந்த ஹோட்டலில் பணம் கொடுத்துட்றேன். நீங்கள் 3 பேரும் பிரியாணி வாங்கி சாப்பிடுங்க. என்ன சார் விசேஷம்? பிரியாணிலாம் வாங்கி தாரீங்க. உங்களுக்கு பிறந்த நாளா? ஆமாம், பிறந்த நாள் தான். நான் மறுபடியும் பிறந்திருக்கேன். வணக்கம் தோழிகளே, என்ன எப்படி இருக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்போது கர்த்தரை பற்றி பிடிச்சிக்கிட்டு துன்பங்கள் வரும்போது கர்த்தரை விட்டு விலகி போய்கிட்டு இருக்கிறோமா? அப்படி விலகி போக முடியுமா? சங்கீதம் 139 7 8 9 10 தாவீது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும்.
சகோதரிகளே, கர்த்தரை விட்டு விலகி ஓடுறதை விட்டுட்டு லாபமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ அவர் பாத தண்டையில் கிடப்போம். அவர் எல்லாத்தையும் நம்முடைய நன்மைக்காகத்தான் செய்கிறாருங்கிற விசுவாசத்தோடு இருப்போம். இதை பற்றி இன்றைய கெஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போமா? இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு டாக்டர் ஜெசிகா செல்வின் வந்திருக்கிறாங்க. வணக்கம் டாக்டர் ஜெசிகா. வணக்கம் டாரதி. மறுபடியும் உங்கள் ஸ்டூடியோவுக்கு வந்து உங்களை பார்க்குறதும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். எங்களுக்கும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தடுமாற்றம் அப்படிங்கிற கதையை நம்ம பார்த்தோம் இல்லையா? ராபின் வந்து சாட்சிலாம் சொல்லிடுறாங்க பிள்ளை பிறக்க போகுதுன்னுட்டு. அப்புறம் பிள்ளை அபாஷன் ஆன உடனே கடவுள்கிட்ட இருந்தே விலகணும் அப்படிங்கிற மாதிரி தடுமாறிடுறாங்க. அப்புறம் சுச்சுவேஷனில் வந்து உள்ளே வந்துடுறாங்க. இந்த தடுமாற்றம் நம்ம வாழ்க்கையிலையும் வரும் இல்லையா? ரொம்ப கடவுளை நம்பி பிடிச்சிட்டு கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப விசுவாசத்தோடு இருக்கிறப்ப அது நடக்காமல் போகும் பொழுது நம்மளோட ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுத்தானக்கா செய்யுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பொதுவாகவே ஆன்மீக வாழ்க்கைன்றதுல எனிபடிஸ் லைஃப் அதில் வந்து ஒரு தடுமாற்றம் வரதான் செய்யும். அது கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி, பிற சமயத்தினராக இருந்தாலும் சரி, எல்லார் வாழ்க்கையிலுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாததே கிடையாது. வாழ்க்கைனாலே மேடும் பள்ளமுமாக தான் இருக்கும். அதன் மத்தியிலையும் தைரியமாக வாழ்கிறது, நம்பிக்கையோடு வாழ்வது எல்லாருக்கும் உண்டு. ஆனால் நமக்கு ஒரு வித்தியாசம் என்ன உண்டுன்னா, தேவன் நம்மோடு இருக்கிறாருன்றது தான். ஆனால் அந்த தேவன் பேர்லேயே ஒரு கஷ்டம் வந்துடுது. இந்த ஸ்டோரியை பொறுத்த மட்டும் அவங்க 2 பேரும் ரொம்ப முதல்ல சந்தோஷப்படுறாங்க. கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் பாதுகாக்கப்படுறாங்க. அதுக்காக ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோடு சேர்ந்து டபுள் பிளெஸ்ஸிங் மாதிரி பிள்ளை உண்டாயிருக்காங்கிற செய்தி. உடனே அவங்க சந்தோஷமாக பாஸ்டரை கூப்பிட்டு ப்ரேயர் மீட்டிங் வச்சு சாட்சியெல்லாம் சொல்லியாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப கவலை. இது யாருக்குமே கவலையாக தான் இருக்கும். அந்த ஸ்டோரியை பார்க்கும்போதே நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் வாழ்க்கைங்கிறது மேடும் பள்ளம் வரதான் செய்யுது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக தான் செய்வார் அப்படின்ற நல்ல ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் தைரியமும் நமக்குள்ளே வேண்டியது இருக்குது. நம்ம ரியாக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அஃப்கோர்ஸ் முதல்ல இனிஷியல் ரியாக்ஷன் எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். அழுக வரும், ஆண்டவர் பேரில் இவங்களுக்கு கோபம் வருது, கோயிலுக்கு போக இஷ்டம் இல்லை, பாஸ்டரை கண்டாலே பிடிக்கலை, அவர்கிட்ட ஃபோன் எடுக்கிறது இல்லை, அவள் வீட்டுக்குள்ளே இருந்து அழுதுகிட்டே இருக்கும்போது அவனுக்கும் கஷ்டமாக ராபினுக்கு இருக்குது. ஸோ தான் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் மனக்குமுறலெல்லாம் அவன் சொல்கிறான். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம ரியாக்ஷன் இனிஷியலாக அப்படி இருந்தாலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, ஓவர் கம்மர்ஸாக நம்ம மாறணும். ஏன்னா ஆண்டவர் நம்மோட தான் இருக்கார். எல்லா விஷயத்தையும் அவர் வந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டு தான் செய்ய மாட்டார். எல்லாருக்கும் பட்சபாதம் இல்லாத தேவன், மாறாத ஆண்டவர்னு தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் எதை செய்தாலும் எடுத்தோம் கவுத்தோன்னு தென் அண்ட் தேர் டிசைட் பண்ணுறவர் இல்லை. எல்லாவற்றையும் முன்குறித்து தான் செய்வார். உடனே நமக்கு கஷ்டமாக இருக்குல்ல, யோசித்தா அப்போ இந்த குழந்தைய கொடுத்துட்டு ஏன் வாங்கணும்? நமக்கு தெரியாது இந்த குழந்தை ஒரு பூரண குழந்தையாக பிறக்காதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஏன் அப்படியே ஆண்டவர் முதல்ல அனுமதிச்சாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும்ன்றதும் நமக்கு தெரியும். அப்படி தானே? தேவனால் கூடாது ஒன்றும் இல்லை. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். இவங்களுக்கு 2 வருஷம்தான் ஆயிருக்கு, கல்யாணம் ஆகி 2வது ஆனிவர்சரியில் தான் அவங்க அந்த சாட்சியை சொல்கிறாங்க. இன்னும் அவள் யூட்ரஸ் காப்பாற்றப்பட்டிருக்கு. பாசிட்டிவாக நினைக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் ஹோப்போடு அவங்க இருக்கலாம். அதுக்கும் உலக பிரகாரமாக யோசித்தா கூட அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அதையும் மிஞ்சி அவங்க விசுவாசத்தை அப்படி காத்துக்கொள்வதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவங்கள அப்படி உடனே நம்மளை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னு அவர் விலக மாட்டார். பைபிளில் பியூட்டியே என்னென்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒன்ஸ் ஆண்டவர் அழைச்சார்னா அழைச்சது தான். அவரை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அதுவும் மனுபுத்திரருக்கு முன்பாக தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிஞ்சிருக்கார். மனுபுத்திரருக்கு முன்பாக எவ்வளோ அழகாக சாட்சி சொல்லிச்சு என் பிள்ளை. அவளை நான் கைவிடுவேனா? கட்டாயம் அவளுக்கு நான் உதவி செய்வேன். கட்டாயம். என்னுடைய ஒரு அனுமானம் என்னென்னா, டு ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரின்னு எடுத்தோன்னா அவங்களுக்கு பின்காலங்களில் ஆண்டவர் நல்ல ஒரு ஈவாய குழந்தையை கொடுக்கவும் முடியும். எல்லாவற்றுக்கும் மேலானது அவங்க விசுவாசத்தை பலப்படுத்தி பாதுகாக்க முடியும். அதனால தான் ஒரு ரியல் ஸ்டோரி லைஃப் மூலம் அவங்களுக்கு உதவுற மாதிரி இருக்குது. அந்த சாக்கடை அழுறவங்க அவங்க அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் இருக்காங்க. அதில் அவர் குடிகாரர் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்ன்றத அவர் வாயாலேயே கேட்க வைக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இருக்கிற எல்லாத்தையும்
ஆசீர்வாதங்களை நினைக்காம கிடைக்காததுக்கு நான் ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படி ஒரு வேர்டு சொல்றாருல. அப்போ கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். இவங்களுக்கு எவ்வளவோ தந்திருக்காரு ஆண்டவர். அதெல்லாம் அவங்க நினைச்சு பார்த்து ஆண்டவர் இன்னும் எங்களுக்கு நம்பிக்கையோட நம்ம இருந்தா உதவுவார். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆண்டவர்கிட்ட ஒரு விசுவாச வாழ்க்கை தான் இது. நம்ம எல்லாவற்றுக்கும் நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த பற்றி கொள்கிறோம் கடவுளை. சில நேரங்களில் பற்றிக்கிடுறோம், சில நேரம் விட்டுடுறோம். கஷ்டம் வரும்போது விட்டுடுறோம். சில நேரம் ஆப்போசிட்டாக கூட இருக்கும். எப்படின்னா நல்லா இருக்கிற நேரம் அப்படியே கடவுளை மறந்துடுவோம். அப்போ ஒரு கதை கூட இப்போ தான் எனக்கு அது ஞாபகம் வருது. ஒருத்தன் இப்படி போய்கிட்டே இருப்பான். அவனை கூப்பிட்டு பார்த்தா திரும்ப மாட்டான். உடனே இப்படி ஒரு சின்ன கல்லை தூக்கி ஒருத்தர் போடுவார். யார் நம்மளை பண்ணது அப்படின்னு அப்படி கோவத்தில் அப்படி பார்ப்பார்ல, ஜஸ்ட் டு ட்ரா அட்டென்ஷன். ஒரு சின்ன கல்லை போட்ட உடனே அவர் திரும்பி பார்த்துருவார். அப்போ ஆண்டவரும் சில நேரங்களில் ஒரு சின்ன இதை அனுமதிக்கும் போது இன்னும் தான் பிள்ளை தன்னை பற்றி கொள்ளுமா அப்படின்றத அவர் பார்க்கலாம். பைபிளை பொறுத்த மட்டும் மறைவானவைகள் கர்த்தருக்கே உரியது. யாரும் அவருக்கு ஆலோசனை கொடுக்க முடியாது. யாரும் அவர்கிட்ட ஒரு சஜஷனை கொடுத்துக்கிட்டு முந்தி இதை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கத்தோடு தான் செய்வார். எல்லாவற்றையும் முன்குறித்தபடி தான் செய்வார். குறித்த காலங்களில் தான் செய்வார். நம்ம எதிர்பார்க்கிற விதங்களில் தான் செய்வாருன்னு சொல்ல முடியாது. டிஃப்ரெண்ட் காரியங்களை டிஃப்ரெண்ட் அக்கேஷன்ஸில் வித்தியாசமாக தான் செய்வார். அவருடைய வழிகள் நீங்களே சொன்ன மாதிரி உயர்ந்தவைகள், உன்னதமானவைகள், விசேஷமானவைகள், வித்தியாசமானவைகள். அதை மனிதருடைய குறுகிய மூளையால் நம்ம புரிஞ்சுக்கிட முடியாது. பட் ஒன் திங் வி நோ ஃபார் ஷுர், அவர் எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாக தான் செய்வார். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம். அவர் அந்த ஹோல்சமாக பார்ப்பார், பரிபூரணமாக பார்ப்பார். நம்ம அந்த இம்மீடியட்டை பார்ப்போம். ஆண்டவர் அவருடைய கண்கள் நம்முடைய பழசவருக்கு தெரியும், இப்போ ப்ரெசன்ட் தெரியும், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும், அவர் ஃப்யூச்சர் அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் அருமையாக பார்ப்பார். ஆக்சுவலாக இதை நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது பாவமாக தானே இருக்குது. அந்த 2 பேரையும் யோசித்தா கையில் கொடுத்துட்டு வாங்கின மாதிரி தானே இருக்குது. யாரும் அவங்கள புரிஞ்சிக்க தான் செய்வாங்க. அவங்க இப்படி அழுதுகிட்டு கிடக்கிறதையோ இது பண்ணுறதையோ அவங்கள யாரும் ப்ளேம் பண்ண போகிறதில்ல. அப்போ எனக்கு ஒரு போயமாக ஆண்டவர் நினைவுபடுத்தினார். ஃபுட் பிரிண்ட்ஸ் இன் த சாண்ட் அப்படின்ட்டு ஒரு அழகான இது. அதாவது ஒரு மனுஷன் ஒரு போயம் எழுதுகிறான். அவனும் கடவுளும் they have been walking all along their life. அவங்க லைஃபே ஒரு 2 பேரும் சேர்ந்து நடந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃபை அவன் அப்படி கடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஆண்டவரும் அவனும் 2 ஜோடி கால் தடங்கள், 2 pairs of footprints on the sand in the beach. ஒரு பீச் கடற்கரையில் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது ஒரு ட்ரீமில் அவனுக்கு தான் வாழ்க்கையை இதை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆண்டவர் காட்டிக்கிட்டே வர்றாரு. சைல்டுஹுட்லேருந்து நானும் நீயும் சேர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு கட்டமாக கிடந்து அப்பப்போ ஒரு ஃபுட் பிரிண்ட்டு தான் வரும். அப்புறம் கொஞ்சம் பிரிஞ்சு திருப்பி டபுள் ஃபுட் பிரிண்ட் வருது, ஜோடி ஜோடியாக வருது. திருப்பி இடையில கொஞ்சம் ஆண்டவரே இந்த காலத்தில் தானே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அந்த நேரத்தில் ஒரே ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்குது, நீங்கள் எங்கே போனீங்க? நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்ட்டு, என் கூடையே யூ வில் வாக் ஆல் அலாங்னு சொல்லி கொடுத்தீங்களே, இப்போ எங்கே போனீங்க அப்படின்ட்டு அப்படி பதஷ்டத்தில் கவலையில் அப்படியே ஆண்டவரை பார்த்து கேட்கும்போது, மை ப்ரெஷியஸ் சைல்டு, நான் சொல்கிறத நல்லா கேளு, அந்த காலகட்டங்களில் நான் உன்னை தூக்கிக்கிட்டு நடந்தேன், அதில் இருக்கிற ஃபுட் பிரிண்ட்டு என்னுடையது, உன்னுடையது. அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சிச்சு, நம்ம ஆண்டவர் கடந்து போகிற தேவன் அல்ல, அந்த துன்ப சூழ்நிலைகளிலும் சோதனைகளின் நடுவிலும் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒருவேளை நீ தண்ணியை கடக்கும்போது நான் உன்னோடு இருக்கேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. அதன் மத்தியிலே ஆண்டவருடைய பிரசன்னம் விலகாத பிரசன்னம். சில நேரம் சூரியன் அடி மறைஞ்ச மாதிரி தான் இருக்கும், ஆனால் சூரியன் இல்லாமலா போகுது, அது இருக்க தான் செய்யுது. மேகங்கள் வந்து மறைக்கும், ஆனால் அது இருக்க தான் செய்யுது. இவங்க வாழ்க்கையிலையும் ஒருவேளை இப்போ ஃபார் த டைம் பீயிங் தே ஆர் அண்டர்கோயிங் சம் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், அவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த பாஸ்டர் பழையபடி வந்துடுறாரு. இவங்க அந்த சாக்கடை அல்றவங்ககிட்ட இருந்து அவன் ஒரு நன்மையை பெற்றுக்கிறான். ஆண்டவர் உணர்த்திடுறார். ஆண்டவர் இருதயங்களோடு பேசுகிறவர் தானே. நம்மளுடைய கஷ்டமான சூழ்நிலைகளிலும் அமர்ந்த மெல்லிய குரல்ல நம்மோடு பேசுவார். அவருடைய இருதயத்தில் அந்த குரலை நம்ம கேட்டுட்டோன்னா அதற்கு இவன் கீழ்ப்படிஞ்சிட்டான். நான் மறுபிறப்பே பெற்றுட்டேன், நான் டிஃப்ரெண்ட், உங்களுக்கு பிரியாணி வாங்கி தரட்டா அப்படி இப்படின்ட்டு அவனுடைய ஆட்டிடியூட் டு லைஃபே ஒரு சந்தோஷமாகுது. பிறரோடு தன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறான். நேச்சுரலி
டு ரீட் த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி இன் அவர் மைண்ட்ஸ். அங்கே போனான்னா ரீட்டா கிட்ட சொல்லியிருப்பான், அவளை உற்சாகப்படுத்தி இருப்பான், பாஸ்டர் வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்க, ஜெபிச்சிருப்பாங்க, அவங்க விசுவாசத்தை காத்து கொண்டிருப்பாங்க. அதுதான் ஆமா ஆமா. ஒருவேளை இந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், அதை அண்டர்கோ பண்றவங்களுக்கு தான் அதோடைய கஷ்டம் தெரியும். ஆனா இது அண்டர்கோ பண்றவங்க மற்றவங்களுக்கு அதை சொல்லி கொடுப்பாங்க பின்னால. அந்த அவர் சொன்னார்ல, நான் எப்படி இருந்தேன்பா இன்னைக்கு இப்படி, இவன் சொல்லுவான் எனக்கும் இப்படி நடந்துச்சு, ஆனால் கர்த்தர் இப்படியாக எங்களுக்கு பின்காலத்தில் எங்களை மாற்றம் கொடுத்தாரு, எங்களை தப்புவிச்சாரு. ஸோ நாளைக்கு அவன் சாட்சியா நிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக கூட இந்த கஷ்டத்தை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கலாம். கட்டாயம் அவங்களுக்கு பிள்ளை பாக்கியங்களை கொடுத்து, ஏன்னா அது அவருடைய கையில தான் இருக்கு. சுதந்திரம் வந்து கர்த்தர் கொடுக்குற சுதந்திரம் தான். அவர் கூடாது ஒண்ணும் இல்லை. இவங்க விசுவாசம் அவர் மேல வைக்கும்போது, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் அப்படின்றத அவங்க எடுத்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. தேங்க்யூ. என்ன தோழியரே, கலந்துரையாடலை கேட்டிங்களா? ஆண்டவர் இதை நமக்கு கண்டிப்பாக தருவாருன்னு விசுவாசத்தோடு நம்ம காத்திருக்கிறோம். ஆனால் அது கிடைக்கல. அது பண தேவையாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், அல்லது குழந்தையோ திருமணமோ வேலையோ, இப்படி ஏதாவது ஒன்றா இருக்கலாம். நாம் நினைக்கிற நேரத்தில் அது கிடைக்காத பட்சத்தில் நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது? ஏமாற்றம் அடைகிறோம், எரிச்சல் படுறோம், குழம்புறோம், ஏன் கோபப்பட வேற செய்கிறோம். இது எல்லாத்தையும் அடக்குங்க அப்படின்னு நான் சொல்ல வரலை. இது எல்லாருக்கும் இயற்கையாக நடக்கிறது தான். இந்த உணர்வுகளை ஆனஸ்டாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்படி அப்செட்டாக ஃபீல் பண்ணுறதுனால நம்ம விசுவாசம் குறைஞ்சிட்டதுன்னு அர்த்தம் இல்லை. யோபுக்கு வந்த கஷ்டம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோபு 16:20 அவர் அழுறாரு, என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறதுன்னு சொல்கிறாரு. அழுது புலம்புறதுல தப்பு இல்லை. நாம் மனுஷங்க, நம்மளால் எல்லாத்தையும் தாங்க முடியாது. சரி, அழுது முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்த்தது என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இதை கொடுக்கணும், அதையும் இந்த நேரத்தில் இப்படித்தான் கொடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? உதாரணமாக, எனக்கு அடுத்த மாதமே வேலை கிடைக்கணும், அதுவும் இந்த வேலை தான் கிடைக்கணும், இப்படி எதிர்பார்க்குறோமா? நாம் நினச்ச மாதிரி ஆண்டவர் பதில் கொடுக்கணும்னு நாம் எதிர்பார்க்கிறது தப்பு இல்லையா? ஏசாயா 55:8-9 என்ன சொல்லுது? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. உங்கள் எதிர்பார்ப்பு ஏன் நிறைவேறலைன்னு இப்போ புரியுதா? நாம் ஆன்மீக வாழ்க்கையில் இன்னும் வளர வேண்டியது இருக்குது. நம்ம இன்னும் முதிர்ச்சி அடைய வேண்டி இருக்குது. பொறுமையை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. சில வேளைக்கு ஆண்டவரோட மறுப்பில் ஆசீர்வாதம் மறைஞ்சி இருக்கும். நீங்கள் நினச்ச வேலை கிடைக்காது, ஆனால் அதை விட பெட்டர் வேலை இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கிடைக்கலாம். அதனால் உங்கள் முழு நம்பிக்கையையும் ஆண்டவர் மேலே வச்சுட்டு பொறுமையாக காத்துருங்க. காத்திருக்கும் காலத்தில் உங்களை சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. நான் எதில் குறைவுபட்டிருக்கிறேன்? எந்த சோதனைக்குள்ளே நான் அகப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்? எனக்குள்ளே இருக்கும் பாவம் என்ன? இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்க ஆண்டவரோட அடிக்கடி உரையாடுங்க. வேதாகமத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க, அதில் பதில் கிடைக்கும். இப்படி நம்மை நாமே ஆராய்ஞ்சி பார்க்கும்போது, ஐயோ நான் நினச்சது கிடைக்கலையேன்னு வருத்தப்படாமல் நான் இன்னும் சிறந்தவளாக ஆகணும்னு நினச்சி நம்மை திருத்துறதுல நம்ம ஃபோக்கஸ் இருக்கும். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டது கிடைக்குதோ கிடைக்கலையோ அது முக்கியம் இல்லை. ஆனால் அவர் மேலே நாம் வச்சிருக்கும் விசுவாசம் ஒரு காலம் குறையாதுங்கிற தெளிவு நமக்கு வரும். அதன் மூலம் நமக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இதே மாதிரி சூழ்நிலைகளில் இருக்கும் மற்றவங்களுக்கும் நம்ம ஆறுதல் சொல்லி ஊக்கப்படுத்துவோம். இப்படி படிப்படியாக நம்ம ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடையும் போது நம்முடைய ஜெபமே வேறு மாதிரி மாறும். அதை தாங்க இதை தாங்க, அதையும் இந்த டைமுக்குள்ளே தாங்கன்னு சிறுபிள்ளத்தனமாக கேட்க மாட்டோம். எனக்கு தேவையானது என்னன்னு நீர் அறிவீர், உம்முடைய சித்தப்படி தகுந்த நேரத்தில் அதை எனக்கு தாரும் அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். என் வாழ்க்கையில் பிரச்சனைகளே வரக்கூடாது அப்படின்னு ஜெபிக்க மாட்டோம். சவால்களை எதிர்கொள்ளும் சக்தியை எனக்கு கொடும் அப்படின்னு கேட்போம். சோதனைகள் வரும்,
ஆனால் சோதனைகளை மேற்கொள்ளும் மனப்பக்குவத்தை ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட இருந்து பெறுவோம். இதுதான் ஆன்மீக வளர்ச்சி. இது எல்லாருக்கும் உடனே வந்துடாது. கஷ்டங்களின் மத்தியில் தான் இது நமக்கு கிடைக்கும். அதான் பவுல் ரோமர் 5:3-4 இப்படி சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இந்த முதிர்ச்சி நமக்கு இருக்குதா? யோசிங்க தோழிகளே. நாம் மறுபடியும் சந்திக்கலாம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444 908 1228. நம்ம கடவுள்கிட்ட கேட்டது கிடைக்குதோ கிடைக்கலையோ, நம்ம ஆசைப்பட்டது நடக்குதோ நடக்கலையோ, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் மேல வச்ச விசுவாசத்தை விட்டுறாதீங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நமக்கு எது நல்லது எது தேவைன்னு அவருக்கு தெரியும். அவர் சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். சந்தோஷமா இருப்போம். இப்ப நான் விடைபெறேன்.